அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. இப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அம்மா வேற காப்பாத்தின்னு. பாப்பா சாப்பாடு விட்டு போற பாருப்பா. பாப்பா நில்லுப்பா. ஐயோ சைக்கிள் தான் காட்டுது. உனக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம்? பசியில் உட்காந்துக்கிறாங்க. இல்லை சார், சைக்கிளில் காற்று இல்லாத மெச்சில் வரது லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் வச்சுருங்க. அப்படிதாங்க சார். இன்னும் சாப்பாடு காணும் சார். சாப்பாடு காணும் சார். நிறைய சாப்பாடு வேணுமா? சார் கோவப்படாதீங்க சார். இது எப்படி மிஸ் ஆச்சுன்னா தெரியல சார். சும்மா நடிக்காதா, நீ தானே வரவே இல்லை அந்த சாப்பாடை பிரிச்சு சாப்பிட்டு வந்த. சார் அப்படிலாம் இல்லை சார். சரி நீ இப்படிலாம் கேட்டால் உண்மையை ஒத்துக்க மாட்டேன். மூட்டை முடிச்சலாம் தூக்கி கிளம்பி எனக்கு தெரிஞ்சவங்களாம் விட்டு ஐடி ரிப்போர்ட் பண்ண வைக்கிறேன். சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். என் வேலையே போயிடும் சார். ஏய் நான் தான் கிளம்பிட்டேன். அப்போ தான் சும்மா வேலை பேசினேன் போட. சரி சார். அவ்வளோ பசியில் இருந்த எனக்குனே வருதுங்க. சற்று நேரம் கழித்து என்னப்பா ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கேன். இல்லைப்பா பிரியாணி ஆர்டர் போட்டேன். அது டெலிவரி பண்ணுறதா சாப்பிட்டு என்கிட்ட வந்து காணாமல் போய் சொல்கிறான். என்னப்பா சொல்ல இந்த சாப்பாடா பாரு ஏதோ காட்டுங்க.